Hi friends, welcome to Positive Expert. இந்த வீடியோவில் பாசிட்டிவ் எக்ஸ்பர்ட் ட்ரேடிங் சிஸ்டம்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த பாக்ஸ் அப் ஷிஃப்ட் ஆச்சுன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா பாக்ஸ் வந்து ஷிஃப்ட் ஆகிருக்கு. இந்த ப்ளூ வந்து கரண்ட் ப்ளூ வந்து ப்ரீவியஸ் ப்ளூவோட ஹையராக இருக்கிற போது இது வந்து புல்லிஷ் சினாரியோ. புல்லிஷ் சினாரியோவில் என்ன பண்ணணும், நம்மளுடைய ட்ரேட்ஸ் இனிஷியேட் பண்ணும்பொழுது நம்மளுடைய ட்ரேட்ஸ் ரெட் அல்லது கிரே இந்த ரெண்டு ஏரியாவில் தான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட்ஸ் இருக்கணும். நம்மளுடைய டார்கெட்ஸ் க்ரீன் அண்ட் ப்ளூவில் நம்மளுடைய டார்கெட்ஸ் வைக்கணும். இது ஒரு அப் ட்ரெண்டுக்கு. இப்போ இதுவே ஒரு பேரிஷ் டவுன் ட்ரெண்ட்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாக்ஸ் ஹையர்ல இருந்து கீழே ஷிஃப்ட் ஆகும். இப்போ பாருங்க, கரண்ட் ப்ளூ பாக்ஸ் ப்ரீவியஸ் ப்ளூ பாக்ஸோட கம்மியாக இருக்கு. இந்த மாதிரி ஷிஃப்ட் ஏற்படும் போது இது வந்து ஒரு பேரிஷ் மாதிரி. ஸோ ஒன்ஸ் பாக்ஸ் டவுன் ஷிஃப்ட் ஆச்சுன்னா உங்களுடைய ப்ளூ வந்து மேஜர் ரெசிஸ்டன்ஸ் ஆகும், கிரீன் வந்து மைனர் ரெசிஸ்டன்ஸாகவும் ஆக்ட் ஆகும். அப்போ ஆஸ் அ செல்லரா நீங்க உங்களுடைய என்ட்ரியை கிரீன்ல அல்லது ப்ளூல மட்டுமே என்ட்ரி இருக்கணும். உங்களுடைய டார்கெட்ஸை ரெட் அல்லது கிரேல உங்களுடைய டார்கெட்ஸ் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ புல்லிஷ்னா என்ன, பேரிஷ்னா என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ சைட்வேஸ் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சைட்வேஸ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஷிஃப்ட் வந்து ப்ராப்பராக ஆகாது, ரொம்ப ஸ்லைட்டாக சேஞ்ச் ஆகிருந்தது அப்படின்னா மார்க்கெட் சைட்வேஸ் இருக்குன்றதை புரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் அவர் ரேஞ்ச், இந்த ஃபர்ஸ்ட் அவர் ரேஞ்சை டெக்னிக்கலாக சொல்லணும் அப்படின்னா இனிஷியல் பேலன்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ஃபர்ஸ்ட் அவர் ரேஞ்சோடைய பாக்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நம்மளுடைய அனாலிசிஸில் ஃபர்ஸ்ட் ஹவரில் எந்த ஒரு ட்ரேடுமே கிடையாது. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஹவர் பாக்ஸ் வந்ததுக்கப்புறம் அதுக்குள்ள ஒரு 50% மார்க்கிங் ஒன்று பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் 2 டாட்டர் லைன்ஸ் மார்க் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஹவர் முடிஞ்சதுக்கப்புறம் செகண்ட் ஹவர் ட்ரேட் இனிஷியேட் பண்ணோம்னா இந்த பாக்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம ட்ரேடிங் டிசிஷனை ஃபர்ஸ்ட் எடுப்போம். அதுக்கப்புறம் பாக்ஸ் ஷிஃப்ட் ஆகிறத பேஸ் பண்ணியும் அதை லிங்க் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறம் அதை ட்ரேட் ஃபார்வர்ட் பண்ணி கொண்டு போகிறோம். இதில் நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக ஃபர்ஸ்ட் ஹவர் ரேஞ்சில் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா டெய்லி ரேஞ்சுன்றதை நம்ம டேபிளில் கொடுத்துருக்கோம். இந்த டெய்லி ரேஞ்ச் எவ்வளோ மூவ் ஆயிருக்கு, இப்போ வந்து மோர் தென் 50% to 60% மார்க்கெட் மூவ் ஆயிடுச்சுன்னா சைட்வேஸாக இருக்கதா வாய்ப்பு இருக்குது. ஸோ சைட்வேஸ் மார்க்கெட்டை ஃபர்ஸ்ட் ஹவர் முடிஞ்ச உடனே நம்ம கண்டுபிடிக்கலாம். அதுக்காக தான் டெய்லி ரேஞ்ச் கொடுத்துருக்கோம். இந்தியன் மார்க்கெட்ஸ் பொறுத்தவரையில் மக்கள் வந்து அதிகமாக பயன்படுத்துறது ஆப்ஷன் ட்ரேடிங் பயன்படுத்துகிறாங்க. அப்போ ஆப்ஷன் ட்ரேடிங் பயன்படுத்தும் போது ஒரு நியூ பிகினராக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடராக இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரேடு எடுக்கிற அவசரத்தில் அந்த ஸ்ட்ரைக்கை வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அதை மிஸ் பண்ணாமல் இருக்கணுன்றதுக்காக எவ்ரி ஹவர் வந்து நமக்கு இந்த ஸ்ட்ரைக்ஸ் வந்து கீழே அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் வந்து ஒரு ஆப்ஷன் பையராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன ஸ்ட்ரைக் சூஸ் பண்ணணும், நீங்கள் ஆப்ஷன் செல்லராக இருந்தீங்கன்னா என்ன ஸ்ட்ரைக் சூஸ் பண்ணணும் அப்படின்றத இங்கே கொடுத்துருக்கோம். நாம் கொடுத்துருக்கிறது எல்லாமே ஐடிஎம் தான், ஏடிஎம் கூட கிடையாது. நம்ம வந்து ஐடிஎம் கால்ஸ் மட்டும் தான் பயன்படுத்துகிறோம். இப்போது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது, எவ்ரி ஹவர் வந்து இந்த சிக்னல் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இந்த பாக்ஸ் ஷிஃப்ட் ஆகிறத பேஸ் பண்ணி உங்களுடைய ஃபோக்கஸ் பையில் இருக்கணுமா செல்லு ஷார்ட்டில் இருக்கணுமா அப்படின்றத ஃபர்ஸ்ட் ட்ரெண்டில் கொடுத்துரும். அதுக்கப்புறம் உங்களுடைய என்ட்ரி பாயிண்ட்ஸ், அது ரெட்டோட என்ட்ரி எங்கே இருக்குது, கிரேவோட என்ட்ரி எங்கே இருக்குது, நீங்கள் வந்து ஒரு என்ட்ரி போடணும்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் அங்கே போயிட்டு நம்ம தேடிட்டு இருக்கும் போது கஷ்டமாக இருக்கும். அதுக்காக தான் அந்த என்ட்ரி பாயிண்ட்ஸ் முதல்ல கொடுத்துட்டோம். ஸோ தட் நீங்கள் ஜஸ்ட் உங்களுடைய லாகின் பண்ணுறீங்க உங்களுடைய ட்ரேடிங் சாஃப்ட்வேரில், உங்களுடைய என்ட்ரி பாயிண்ட்ஸை இதை பார்த்துட்டு அப்படியே டைரெக்டாக இன்புட் பண்ணிக்கலாம். ஸோ தட் இது ரொம்ப எளிமையாக இருக்கும் உங்களுடைய ட்ரேட்ஸ். அதே போல் டைரக்ஷன் கலர் அப்படின்றதையும் ஒன்று நம்ம செட் வச்சுருக்கோம். இந்த டைரக்ஷன் கலர் யூஸ் பண்ணும்போது நீங்கள் டைரக்ஷனை மாற்றி ட்ரேட் பண்ண மாட்டீங்க. ஸோ தட் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, போயிட்டு ஒரு டவுன் ட்ரெண்டில் ட்ரேடை போட மாட்டீங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டைரக்ஷன் கலர் பயன்படுத்தும் போது நீங்கள் தவறான டைரக்ஷனில் போகிறதுக்கு வாய்ப்பு மிகவும் குறைவு. இப்போது இந்த டேல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ் மூவ் ஆனது மாதிரி தான் தெரியுது. ஸோ அதனால் நமக்கு இதில் எவ்வளோ பாயிண்ட்ஸ் ஆக்சுவலாக அந்த மார்க்கெட் மூவ் ஆயிருக்கு, அதில் எவ்வளோ ப்ராஃபிட்ஸ் வந்திருக்கும் அப்படின்னு நமக்கு எதுவுமே தெரியாது. இப்போ பாருங்கள், இதுவே நம்மளுடைய நெக்ஸ்ட் அப்டேட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா அன்னைக்கு டோட்டலாக லோலேருந்து ஹை வந்து பார்த்தீங்கன்னா 154 பாயிண்ட்ஸ் தான் மார்க்கெட் மூவ் ஆயிருக்கு. 154 பாயிண்ட்ஸ் தான் நிஃப்டி வந்து மூவ் ஆயிருக்கு. ஆனால் எவ்ரி ஹவர் அந்த அப்டேட்ஸ் கீழே கொடுத்துருக்கோம் பாருங்கள். நீங்கள் ரெட்டில் என்ட்ரி எடுத்தாக்கா 49 பாயிண்ட்ஸ், நீங்கள் கிரேல என்ட்ரி எடுத்தால் 66 பாயிண்ட்ஸ். இப்படி அந்த என்டையர் டே பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 367 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ளக்சுவேஷன்ஸ் கொடுத்துருக்கு மார்க்கெட். தட் இஸ் என்ட்ரி பாயிண்ட்டுக்கு வந்து மார்க்கெட் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கு. ஸோ எவ்வளவு பாயிண்ட்ஸ் இன்னைக்கு மார்க்கெட் மூவ் ஆயிருக்கு, எவ்ரி ஹவர் எவ்வளோ மூவ் ஆயிருக்கு அப்படின்றதும் நம்ம சிஸ்டமில் ரொம்ப தெளிவாக தெரியும். ஸோ தட் உங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் மிஸ் பண்ணாமல் உங்களுடைய ட்ரேட்ஸை இனிஷியேட் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே நம்ம ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் உட்பட எல்லாத்தையும் இங்கே கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். அதே போல் இங்கே நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸும் ஒரு ஹவருக்கு ஒரு ட்ரேட் இல்லை 2 ட்ரேட், ரெட்ல வந்தால் ஒரு என்ட்ரி, கிரேல வந்தால் ஒரு என்ட்ரினா உங்களுக்கு 2 ட்ரேட் தான் ஆச்சு. ஸோ மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு 10 ட்ரேடுக்கு மேலே நீங்கள் பண்ண மாட்டீங்க. ஸோ இந்த வகையில் உங்களுடைய ஓவர் ட்ரேடையும் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிட முடியும், உங்களுடைய ப்ராஃபிட்ஸையும் நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதே போல் டெய்லி சம்மரியில் இன்னைக்கு டோட்டலாக எவ்வளோ பாயிண்ட் மூவ் ஆயிருக்கு அப்படின்றத
அப் மூவ்ல எவ்வளோ பாயிண்ட் நடந்திருக்கு, டவுன் மூவ்ல எவ்வளோ பாயிண்ட் மூவ் ஆயிருக்கு, அப் மூவ்ல எவ்வளோ ஸ்டாப் லாஸ் வாங்கியிருக்கு, டவுன் மூவ்ல எவ்வளோ ஸ்டாப் லாஸ் வாங்கியிருக்குன்றதையும் இந்த இடத்துல சம்மரியாக கொடுத்துருவோம். நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்குது. என்ன அப்படின்னா ஹெவி வெயிட்ஸ் வந்து ரொம்ப கம்மி. இங்கே வந்து ஒரு 5 பேங்க்கு 80% அதோடைய வெயிட்டேஜ் வச்சிருக்கு. அப்போ அந்த 5 பேங்க் எந்த பக்கம் மூவ் ஆகுது, அப் சைடில் மூவ் ஆகுதா, டவுன் சைடில் மூவ் ஆகுதா தெரிஞ்சதுன்னா நாம எடுக்கிற என்ட்ரிக்கு அது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். சரி, இப்போ இண்டெக்ஸ் நமக்கு வந்து செல்ல இருக்கு அப்படின்னா டைரக்ஷன் கோட் யூஸ் பண்ணும்போது பைல இருக்குன்னா ஃபுல் எல்லா கேண்டல்ஸும் வந்து க்ரீனாக இருக்கும், செல்ல இருக்குன்னா எல்லா கேண்டல்ஸும் வந்து எல்லோவாக இருக்கும். அப்போது க்ரீன்ஸாக இருக்கும்போது நமக்கு ஹெவி வெயிட்லேயும் 3 க்ரீன் இருக்குது, 3 பாக்ஸ் வந்து அப்பில் இருக்குது அப்படின்னா நம்ம தைரியமாக அந்த ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணலாம். அதே போல் டவுன் சைடில் டவுன் பாக்ஸ் இருந்ததுன்னா நம்ம டவுன் சைடு எக்ஸிக்யூட் பண்ணலாம். இந்த வகையாக நீங்கள் ஹெச்டிஎஃப்சியோ, ஐசிஐசிஐ, ஆக்சிஸ், எஸ்பிஐ, ஆக்சிஸ் இந்த எதையுமே போய் பார்க்காம கூட உங்களுடைய என்ட்ரி பாயிண்ட்ஸை நீங்கள் தெளிவாக எடுத்துக்க முடியும். ஸோ தட் உங்கள் டைரக்ஷன் இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிஸ்டமில் மினிமம் ரிஸ்க் டு ரிவார்ட், நீங்கள் ரெட்ல என்ட்ரி போட்டு ப்ளூவில் எக்ஸிட் பண்ணுறீங்க அப்படின்னா மினிமம் ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோ 1:2. அதுவே நீங்கள் கிரேல என்ட்ரி போட்டு கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோ 1:8. நீங்கள் எந்த ஃப்ரேமில் யூஸ் பண்ணாலும் இதே விஷயம் தான் உங்களுக்கு கேப்சர் ஆகி வரும். அதுவே பேரிஷாக இருந்தாலும் அதே 1:2 அண்ட் 1:8 தான் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்மள இந்த கரண்ட் வீக்கில் மார்க்கெட் எவ்வளோ பாயிண்ட்ஸ் மூவ் ஆயிருக்கு, நாம் எத்தனை பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணியிருக்கோம், நாம் கரெக்டாக அனலைஸ் பண்ணியிருந்தோம்னா மார்க்கெட்டுடைய மூவ்ல அட்லீஸ்ட் நம்ம 50% கேப்சர் பண்ணியிருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹோல் வீக் மார்க்கெட் அப் சைடில் 393 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கு, டவுன் சைடில் 453 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கு, அப் சைடில் ஸ்டாப் லாஸ் வந்து 61 பாயிண்ட்ஸ், டவுன் சைடில் ஸ்டாப் லாஸ் வந்து 84 பாயிண்ட்ஸ். வீக்லி டோட்டல் வந்து 700 பாயிண்ட்ஸ் வரும். அக்ராஸ் குளோப் எல்லா இண்டெக்ஸ் நீங்கள் நிக்கலே ட்ரேட் பண்ணலாம், நீங்கள் ஒரு ஃபாரெக்ஸ் ட்ரேடர் இருந்தால் யூஎஸ் மார்க்கெட் ட்ரேட் பண்ணலாம், நாஸ்டாக் ட்ரேட் பண்ணலாம். இப்படி எந்த ஒரு இண்டெக்ஸுமே இந்த சிஸ்டமை பயன்படுத்தி நீங்கள் எக்ஸலண்ட்டாக ட்ரேட் பண்ண முடியும். உங்களுடைய ப்ராஃபிட்ஸை ப்ராப்பராக வந்து கொண்டு போக முடியும். இந்த சிஸ்டமை பயன்படுத்துறதுக்கு உங்களுக்கு தேவையானது எல்லாமே டிசிப்ளின் அண்ட் ஃபாலோ த ப்ராசஸ். எல்லாருக்குமே காம்ப்ளிகேட்டாக இருக்கக்கூடிய இந்த டிசிப்ளின் எதனால் அப்படின்னா ஸ்ட்ராட்டஜி மேலே ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லாதனால, கான்ஃபிடன்ஸ் இல்லாதனால, அவங்களோட அனாலிசிஸ் மேலே இல்லாதனால தான் எல்லாருமே வந்து லூஸ் பண்ணுறோம். அந்த எல்லா பாயிண்ட்ஸுமே இந்த சிஸ்டம் தூக்கி வெளில போடுறதுனால சிஸ்டமை மட்டும் நீங்கள் எளிமையாக ஃபாலோ பண்ணால் போதும். ஒரு பெஸ்ட் பார்ட் சொல்லட்டுங்களா, இந்த சிஸ்டம் படி மட்டும் நீங்கள் ட்ரேட் போடுங்க, எந்த ஒரு அனாலிசிஸ் பண்ணாமல் இந்த சிஸ்டம் படி மட்டும் நீங்கள் ட்ரேட் போட்டாலே நீங்கள் ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க, லாஸ்ட்டில் இருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஒரு எக்ஸலன்ட் சிஸ்டம் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சிஸ்டம் பற்றி மேலும் உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான லைவ் டெமான்ஸ்ட்ரேஷன் நீங்கள் கேட்குற டேட்டில் மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகிருக்குன்னு அனாலிசிஸை உங்களுக்கு கண்ணுடைய நாங்கள் அனலைஸ் பண்ணி காட்டுவோம்.